வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியில் நம்ம இதுவரைக்கும் அஃபிஷியலாக அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இருந்துச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா புது விதமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கான நியூ இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி தரப்புலேருந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து பார்த்தா இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக லைவாகவே செக் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் சுதன் எக்ஸாம் கோச்சிங் அப்படிங்கிற அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ கீழே கூட உங்களுக்கு நான் அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு அதாவது அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகே? ஸோ புது நியூ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எஸ்எஸ்சி தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டது. எஸ்எஸ்சி ஆன்லைன் மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே 2 ஃபோட்டோ இருக்குல்ல. ஸோ இந்த 2 ஃபோட்டோக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுக்குறதுல நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்கள்ல, அந்த ஃபோட்டோவும், அடுத்து நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு லைவ் ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அது ரெண்டையும் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம், இங்கே என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாம், இப்போது எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் இப்போ எழுத போகிறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ரீசெண்டாக அந்த எக்ஸாம் தான் இருக்குது. அப்போ அந்த எக்ஸாமுக்கான இது வந்து இங்கே வரும். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் பேஸ் 13 2025 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸாம், இப்போ எந்த எக்ஸாம் எழுதுறீங்க அந்த எக்ஸாம் வந்து டைட்டில் இருக்கும். இப்போ சிஜிஎல் எழுதுறீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 எக்ஸாமினேஷன் அப்படி மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமான நேம் வந்து இங்கே வந்து இண்டிகேட் ஆகும். அடுத்து போஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ செலெக்ஷன் இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஊரில் கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான், அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இப்போ லாகின் கொடுங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே லாகின் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து என்ன எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து சாரி தப்பாக சொல்லிட்டேன். இந்த இடத்துல வெறுமனே எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல தான் என்ன மாதிரியான எக்ஸாம்ங்கிறத நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இது நமக்கு புதுசாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து முன்ன பின்ன சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு டைம் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம்னா வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன மொதல் அப்படி ஒன்று சொன்னார், இப்போ எப்படின்னு சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுல்ல. எனக்குமே புதுசு தான். ஓகேவா? எஸ். ஸோ எல்லாருமே புதுசு தான். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சில நேரங்களில் எக்ஸாமினேஷன் நம்ம சொன்ன மாதிரி முதல்ல மேலே வரலாம், அல்லது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுங்கிற இடத்துல வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். அது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லக்கூடியதான். இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லாகின் கொடுக்கணும். ஓகேவா? எஸ். லாகின் கொடுத்து அது கீழே வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம் பற்றியான விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, என்னென்ன மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ லாகின் கொடுத்துடலாம். லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் என்ன வரும்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து நான் வந்துருச்சு. ஓகேவா? எஸ். நம்ம எதிர்பார்த்த நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஆன்லைன் மார்க் டெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சா. நம்ம சொன்னல என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். அடுத்து இங்கே வந்து உங்களுக்கான ரோல் நம்பர் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸாமுன்னு தனியாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதுதான் ரோல் நம்பர். ஓகேவா? ஸோ அந்த ரோல் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே கேண்டிடேட் நேம் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ கேண்டிடேட்டோட நேம் வந்து வரும். ஓகேவா? ஸோ இங்கே ரோல் நம்பரு, அடுத்து நேம்ங்கிற இடத்துல வந்து உங்களோட நேம். ஓகேவா? அது 2 இருக்கும். ரோல் நம்பரையும் கேண்டிடேட் நேம் வந்து இப்போ நான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சிஸ்டம் நம்பர். இப்போ சிஸ்டம் நம்பருங்கிறது வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்டை கொண்டு போயிட்டு எக்ஸாம் எழுத சென்டருக்கு போனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நம்பர் ஒரு
சி அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த இதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு ரோல் நம்பர் முக்கியம், அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட நேம் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்து முதல் சொன்ன மாதிரி வந்து இங்கே 2 ஃபோட்டோ இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ, நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு ஃபோட்டோவும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வச்சுட்டு உள்ளே போவீங்களா, அப்போதைக்கு ஒரு லைவ் ஃபோட்டோ எடுப்பாங்க, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டிங்க அப்படின்னா நான் முதல் சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான். ரிஜிஸ்டர் நம்பர். ஓகே. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வச்சுருப்பீங்களா, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே வந்து பார்த்தா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க கரெக்டாக. அதே மாதிரி ரோல் நம்பர் வந்து பார்த்தா கீழே இருக்கும். ஓகே. ஸோ ரோல் நம்பர் அப்படிங்கிறது கீழே இருக்கும். ஓகே. ரோல் நம்பர் இருக்கும். அடுத்து நேம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், உங்களோட நேம் வந்து அந்த இடத்துல இருக்கும். போஸ்ட் சப்ஜெக்ட் இப்போ வந்து பார்த்தா எந்த போஸ்ட்டு இல்லை எந்த சப்ஜெக்ட் அந்த இது வந்து எக்ஸாம் என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்தா இங்கே இருக்கும். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இந்த பக்கம் 2 ஃபோட்டோ மாதிரி இருக்கே, இது என்னது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது கொடுப்பீங்களா அந்த ஃபோட்டோ இருக்கும், ரிஜிஸ்டர் ஃபோட்டோ இருக்கும். இங்கே கேப்சர் ஃபோட்டோ அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போவீங்கல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, எக்ஸாம் எழுத சிஸ்டத்தில் உட்காரக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கல கிளிக் டு லாகின். ஓகேவா? ஸோ இதை வந்து கொடுக்கணும். லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. எஸ். ஸோ எதுக்கு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணால் ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், நேமு, ஃபோட்டோ எல்லாமே வந்து உங்களுக்கு தானே அப்படிங்கிறதும் கரெக்டான எக்ஸாம் அப்படி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேவா? எஸ். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபேஸ் 1 வரும், அடுத்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே டெஸ்ட்டுக்கு தான் நம்ம போவோம். ஓகேவா? அதுதான் வந்து வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சொன்னால் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து 1வது மாதம், ஓகேவா? ஸோ இருங்க எக்ஸாம்பிளுக்கு 2வது மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறீங்கன்னா 01/02, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1998 அப்படி மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு 1ஆம் மாதம் 2வது மாதம் 1ஆம் தேதி 2வது மாதம் 98ல் பிறக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டாக இருக்கும். இந்த பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்ல, அதுலேயே வந்து இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ஸ்பேஸ் இல்லாமல் போடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ பாஸ்வேர்டுங்கிறது நமக்கு சும்மா இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதுவாக இருந்துச்சு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இதுவாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து இங்கே பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் நம்பர் கீழே இருக்க பாஸ்வேர்டுங்கிறதுல இந்த இடத்த என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ மேலே வந்து ரோல் நம்பர், உங்களுக்கு ரோல் நம்பர் வேறு, ரிஜிஸ்டர் நம்பர் வேறு. ரோல் நம்பருங்கிற ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ் கொடுப்பாங்க, அது உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த ரோல் நம்பர் வந்து மேலே இருக்கும், அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அது கீழே வந்து பாஸ்வேர்டுங்கிறது தான் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுடைய இந்த மேலே கொடுத்துருவாங்க பாஸ்வேர்டு, அதை பார்த்து நீங்கள் அப்படியே அடிச்சிட வேண்டியதான். இப்போ இங்கே ABC 1 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை நம்ம இப்போ கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. அவ்வளோதான், கொடுத்தாச்சு. கீழே அதுக்கான இன்டர்ஃபேஸ் இருக்குது பாருங்களேன், இங்கே பாருங்களேன். ஸோ நம்ம அங்கே கம்ப்யூட்டர்லாம் டைப் பண்ண போகிறோம், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க, இதிலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட நார்மல் டெக்ஸ்ட் இதை வச்சுதுன்னா அடிச்சாச்சு. ஓகேவா? எஸ். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே லாகின் இருக்குல்ல, அதை கொடுத்துடலாம். ஓகேவா? லாகின்கிறத கொடுத்துடலாம். லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம் போயிடும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆமாம், இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகுது. பட் இங்கே எக்ஸாம் ஹாலில் பொறுத்த வரைக்கும் வந்துன்னா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இஃப் யுவர் நேம் ஃபோட்டோகிராஃப் நாட் மேட்ச் ப்ளீஸ் கான்டாக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ, ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் நம்ம சொன்ன மாதிரி இருக்கும், உங்களோட நேம் இருக்கும், அடுத்து டெஸ்ட்டு டேட். ஓகேவா? ஸோ சும்மா இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ என்றைக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் போகிறீங்களா எக்ஸாமுக்கு அன்றைக்கான இது டேட்டும் இருக்கும், அது மாதிரி அந்த அன்றைக்கான கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? எஸ். இங்கே ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த ரிஜிஸ்டர் ஃபோட்டோ, இங்கே வந்து எக்ஸாம் அந்த வெப்கேம் எடுத்தது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூன்னு இருக்குல்ல, அதை வந்து நான் கொடுக்கணும். ஓகேவா? கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகே. எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே. சொல்லிக்கிட்டே இருக்கல வந்துச்சு. இப்போது ஹேண்ட் ரிட்டனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்களா, ஒரு
அட்டண்டன்ஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கொடுத்து அதில் ஃபில் பண்ண சொல்லுவாங்கல்ல, உங்களோட டீட்டெயில்ஸு பின்னாடி பேக் சைடில் வந்து ஒன்று எழுத சொல்லுவாங்க. ஓகேவா, உங்களோட ஹேண்ட் ரிட்டனில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும். இந்தியன் இந்த இங்கே என்ன வேணால் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் வேணால் வந்து இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும் அவசியம்லாம் இல்லை. இங்கே வந்து எங்கே கேபிட்டல் லெட்டர் போய் இங்கே ஸ்மால் லெட்டர் போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேப்பரில், அதாவது உங்களோட அட்டண்டன்ஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, அந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எழுதணும். ஓகேவா, ஸோ நம்ம இங்கிலீஷ் தான் எழுத போகிறோம், அந்த இங்கிலீஷில் மேலே உள்ளதை எழுதிக்க வேண்டியது தான். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து என்னது, ஐ ஹியர் கன்ஃபார்ம் ஐ ஹேவ் ரிட்டன் அபவ் தி டெக்ஸ்ட் ஆன் அட்மிட் கார்டு. அந்த அட்மிட் கார்டில் அது வந்து இது எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன் அப்படிங்கிறத முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே கண்டினியூன்னு இருக்குல்ல, அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கண்டினியூங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிவிடும். ஓகேவா, ஸோ அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ ப்ராசஸ்லாம் நடக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஹேண்ட் ரைட்டன் அந்த ப்ராசஸ் எதுக்கு நடத்தப்படுது அப்படின்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இப்போது முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கும். அதாவது அடுத்து வந்துச்சுங்க. ஓகேவா, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன், டேர்ம்ஸ், கண்டிஷன். ஓகேவா, ஸோ எக்ஸாம்ங்கிறது 1.5 மணி நேரம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 180 மினிட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாமோட டோட்டல் டைமிங் வந்து மினிட்ஸில் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அடுத்து இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து 180 மினிட்ஸுக்கு 180 கொஸ்டின் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டூரேஷனை மினிட்ஸில் கொடுத்துருவாங்க. அடுத்து இப்போ 1 ஹவர் தான் நடக்குதுன்னா வந்து டியூரேஷனில் வந்து 60 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா, சில எக்ஸாம் வந்து 1.5 மணி நேரம் நடக்கும். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி மினிட்ஸ் வந்து 150 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, புரியும் நினைக்கிறேன். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 180. இப்போது சில இடத்துல நான் 60 மினிட்ஸில் வந்துன்னா 100 கொஸ்டின்ஸாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல டோட்டல் கொஸ்டின்ஸ்ங்கிறது 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்து நெகட்டிவ் மார்க். இப்போது ஒவ்வொரு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமாக நெகட்டிவ் மார்க் இருக்கும். இப்போ நடக்கிற எக்ஸாமுக்கு 0.25 மார்க்ஸ் அப்படின்னா அதுதான் வந்து வரும். ஓகேவா, அடுத்து சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.05 அப்படிங்கிற மாதிரி கூட வரும். ஓகே, அது அந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ நெகட்டிவ் மார்க் வந்து கால்குலேட் பண்ணுறாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதான் 0.25 மார்க் டிடியூஸ் ஃபார் ஈச் ராங் ஆன்சர். ஓகே, ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் 0.25 மார்க்ஸ் வந்து குறைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்புறம் எத்தனை செக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போது நீங்கள் இது ஸ்டெனோகிராஃபர்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான இதாக இருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓகேவா, ஸோ அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஃபர் லாங்குவேஜ் டிஸ்பிளே கொஸ்டின். இப்போ வந்து நீங்கள் லாங்குவேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ லாங்குவேஜ் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹிந்தின்னு இருக்கலாம். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணிடலாம். இப்போ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஓகேவா, ஸோ இங்கே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ இதில் இப்போ நம்மளில் நிறையா பேருக்கு நம்ம தமிழ்நாடு இந்த சவுத் சைடு உள்ள எல்லாமே நமக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் தான். ஓகேவா, ஸோ அதனால் இங்கிலீஷை கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ சில எக்ஸாம் இப்போ எம்டிஎஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீஜனல் லாங்குவேஜ் 13 லாங்குவேஜ் சொன்னாலும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இண்டிகேட் ஆகும். ஸோ அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்குன்னா தமிழை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, ஸோ அது இப்போது எஸ்சிஜிஎலும் செலெக்ஷன் போஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால தான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் நடக்கும். அதனால தான் நம்ம வந்து இங்கிலீஷாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்துடலாமா? எஸ், கண்டினியூ கொடுங்க. வேறு எதுவும் கிடையாது இதில். முதல் டைமிங், கொஸ்டின்ஸ், எவ்வளோ நெகட்டிவ் மார்க் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அடுத்து கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸாமுக்கான லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸுமே அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி எத்தனை செக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ எஸ்எஸ்சி இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாமோட டைட்டில் இருக்கும். ஓகேவா, இப்போ சிஜிஎல் எழுத போகிறீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் 2025 இருக்கும். செக்ஷன் போஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் அப்படி இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் எத்தனை செக்ஷன் 4 செக்ஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 4 செக்ஷன் இந்த இடத்துல இருக்கும். பார்ட் ஏங்கிறது என்னங்கிறது இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகேவா, ஸோ அதில் 30 கொஸ்டின்ஸு, ஒரு கொஸ்டின் சுகர் மார்க் தான் 30 அப்படிங்க மாதிரியும். அதே பார்ட் பி அப்படின்னா காம்ப்ரஹென்சிவ், அது ஹிந்தியில். ஓகேவா, அது வந்து இப்போ 30 கொஸ்டின்ஸு 30 மார்க்கு. பார்ட் சி அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, எஸ். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், எஸ். ஸோ இதுதான் வந்து எக்ஸாமுக்கான இன்டர்ஃபேஸ். ஓகேவா, பார்த்துக்கிறங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா. ஸோ எவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் ஓகேவா. ஸோ டைம் அப்படியே குறைஞ்சிட்டு வரலாம், இன்னும் டைம் எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இங்கே ரோல் நம்பர் எல்லாமே பார்த்துக்கிடுங்க. இங்கே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அண்ட் ஜூம் அவுட் தான் ஓகே. ஸோ இந்த ஜூம் ப்ளஸ் அப்படின்றது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகும் ஓகே, பெருசாகும். ஜூம் அவுட் மைனஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து லெஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் அவுட்டே கொடுத்து பார்க்கலாம் ஓகேவா. எஸ் இருங்க, நான் ஜூம் அவுட் ஜூம் இதை கொடுத்து பார்க்குறேன் ஓகேவா. ஸோ ஓகே அவ்வளோதாங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா. எஸ் இப்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்துருச்சு ஓகேவா. எஸ் அதை பார்த்துக்கிறோங்க. அப்புறம் கீழே இங்கே மார்க் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது மார்க் அண்ட் ரிவ்யூ அப்படின்னா இப்போ இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே ஆன்சர் பண்ணுறேன். இதை ஆன்சர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஆன்சர் பண்ணிவிட்டு இப்படி ஆன்சர் பண்ணிவிட்டு மார்க் அண்ட் ரிவ்யூன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது அப்படியே வந்து போனால் ஆன்சர் பண்ணாமல் இருக்கும் ஓகேவா. அதுதான் இப்போ நான் இதில் முக்கியமான விஷயம். மார்க் அண்ட் ரிவ்யூ அப்படின்ட்டு இருக்கோம். மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுத்துட்டோம் ஓகேவா. ஸோ மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுத்துட்டோன்னா நான் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து நான் போகும் ஓகேவா. கொஞ்சம் இங்கே ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குங்கன்னா இது வரைக்கும் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஓகேவா. எஸ் அதே மாதிரி வந்து இங்கே லாங்குவேஜ்னு இருக்குல்ல, செலக்ட் லாங்குவேஜ் அதுகளோட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ அதையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே லாங்குவேஜில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணாலாம் இருக்கலாம். பட் வந்து அங்கே ஒரிஜினல் எக்ஸாம் நடக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் வரும்னு நினைக்கிறேன் ஓகேவா. எஸ் ஸோ இது எக்ஸாம்பிள்னால சும்மா கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ 6வது கொஸ்டின்ஸ் போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாக வந்து 6 கிளிக் பண்ணால் கூட வந்து 6வது கொஸ்டின்ஸ் போயிடும் ஓகேவா. ஸோ 6வதோ இல்லாது 7வதோ போகிறேன்னு வச்சுங்களேன். ஓகே இப்போ ஜூம் அவுட் சொன்னால அது ஓகேவா, அது ஒர்க் ஆகுது. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் ஓகேவா. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஜூம் அவுட் ஆகுதா, அதுதான். இப்போது நம்ம ஆன்சர் பண்ணோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு ஆன்சர் பண்ணிக்கும் பார்ட்டியல் அனலைஸ் ஆன்சர் பண்ணது ஒன்று ஆன்சர் பண்ணியிருந்தோமா. நாட் ஆன்சருங்கிறது 29 இருக்கும் ஓகேவா. அது மாதிரி எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அட்டன் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தா இதில் தெரிஞ்சிக்க முடியுது ஓகேவா. ஸோ அடுத்து இப்போ நான் 18வது கொஸ்டின்ஸ்க்கே வர்றேன் அப்படின்னா 18வது கிளிக் பண்ணால் வருதா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கொஸ்டின்ஸ் போனாமோ அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்தா போய் வரும் ஓகேவா. ஸோ அதையுமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும், அவ்வளோதான் ஓகேவா. ஸோ பார்ட் பி போகிறேன்னு வச்சுங்களேன். பார்ட் பி கொடுத்துடலாம். பார்ட் பி நல்லா ஜூம் ஆயிடுச்சு பாருங்கள். சில பேருக்கு இந்த நல்லா ஜூம் ஆயிடுச்சா, அவ்வளோதாங்க ஓகே. ஸோ இதில் அவ்வளோதான், இப்போவும் போல் உள்ளது தான். ஸோ இந்த பக்கம் இன்டர்ஃபேஸ் இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும், அவ்வளோதான் மேட்ரு ஓகேவா. எஸ் இப்போது நெக்ஸ்ட் பார்ட் வந்துருக்கும் ஓகேவா. இப்போது பார்ட் ஏவே நான் போகணுன்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். பார்ட் ஏ போயிருங்க. பார்ட் ஏ ஓகேவா. பார்ட் சி வாங்க. பார்ட் பி வந்துட்டோம். பார்ட் பி இல்லை, பார்ட் சி இருக்குது, பார்ட் டி இருக்குது ஓகேவா. எது வேணாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம சிம்பிள்ஸை பார்த்துக்கணும் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி அதனால தான் நமக்கு நிறையா தப்பு இது வருது. இப்போ சிம்பிள்ஸுங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இந்த சிம்பிளுங்க டாட்டுங்கிறது ஆப்ஷன்ஸ் நாட் சூஸன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வெறுமனே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலேன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ளூ கலர் டாட்டா இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் ஓகேவா. இப்போ இங்கே அந்த ப்ளூ கலரில் இங்கே இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டினில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா. அப்போ அது வந்து ஆன்சர் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா. ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் வந்து பார்த்தா வந்துடும் ஓகேவா. இந்த 13 இருக்குல்ல கீழே கொடுத்துருக்காங்க பாரு, அந்த மாதிரி ஓகேவா. க்ரீன் கலர் இண்டிகேட் தான் ஆன்சர் பண்ண ஐட்டம்னு அர்த்தம் ஓகேவா. அடுத்து அதே மாதிரி வந்துன்னா இப்போ ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா ரெட் கலரில் மேலும் 6 மார்க் போட்ட மாதிரி இருக்கா, அப்போ யூ ஹேவ் நாட் ஆன்சர் பண்ணலைன்னு அர்த்தம். அதாவது
மார்க் பண்ணிட்டு போயிட்டீங்க. நான் முதல்ல சொன்னேன்ல மார்க்டு ஃபார் ரிவ்யூ. இந்த இங்கே இருக்கு பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா மார்க்டு ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறத கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் அதே இதுவும் இப்போ எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அதாவது நமக்கு 2 மனசாக இருக்கும்ல, ஒருவேளை இப்போ போட்டு போவோம் ஆனால் இது சரியானு தெரியல அப்புறம் வந்து கூட போட்டுக்கலாம் அப்படி மாதிரி நினைப்போம்ல, அந்த மாதிரியான இதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் உள்ளதை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அது ஒன்று. ஸோ அன்மார்க் ரிவ்யூங்கிறது வந்து வரும். ஓகேவா? அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கம்மிங் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்போம்ல, அது அடுத்த கொஸ்டின் போட்டோம் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இந்த ஆன்சரை லாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ப்ரீவியஸுங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின். இப்போ நான் 27 கொஸ்டின்ஸ் இருக்கேன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் 26, அதுக்கு போகிறது வந்து ப்ரீவியஸுங்கிறது. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிறது 27லேருந்து 28க்கு போகிறது அப்படிங்கிறது தான். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஃபார் ரிவ்யூங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் சந்தேகமாக இருக்குது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இப்போது அன்மார்க் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, அப்புறமா என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேவா? ரிவ்யூவை கொடுக்காம இருக்கும்ல அந்த மாதிரி உள்ளது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து புதுசாக வரக்கூடிய இன்டர்ஃபேஸில் நம்ம பார்க்க வேண்டியதாக வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது நம்ம பார்த்தது தான். ஓகேவா? ஸோ எவ்வளோ கொஸ்டின் என்னென்ன செக்ஷனு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இதில் எந்தெந்த பக்கம் கிளிக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டைமிங் ரைட் அந்த மாதிரி விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அங்கேயே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ புது இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லுவாங்க. அவ்வளோதான். ப்ரீவியஸ் அந்த நம்ம இப்போ சொன்ன விஷயம் தான். சேவ் நெக்ஸ்ட் கொடுக்குறது, ஆன்சர் பண்ணும் பொழுது அந்த ப்ளூ கலர் டாட் வர்றது, அப்புறம் மார்க் ரிவ்யூ அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் விஷயங்கள்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இவ்வளோ விஷயத்தை நம்ம சொன்னாலுமே வந்து ஒன் டைம் போயிட்டு எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டு வரும்பொழுது தான் வந்து அதுக்கான ஃபுல் பொட்டென்ஷியலுமே, அதாவது எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால் தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இதில் வேறு எதுவும் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கூட கேளுங்க, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பதில் அளிக்கப்படும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.